ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே ஹெர்பல் டூத் பேஸ்ட் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா லவங்கம், இந்த மாதிரி ஒரு 15 லவங்கம் எடுத்துக்கோங்க. அதை இது இந்த மாதிரி ஒரு உலக்கில் நம்ம இடிச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இடிக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில், சின்ன ஜாரில் உப்போடு கலந்து அரைச்சிக்கலாம். லவங்கம் நம்ம ஈரில் இருக்கிற அந்த வீக்கம், ரத்தம் வடிகிறது இதெல்லாம் சரி பண்ணும். சொத்து பல் இருக்கிறவங்களுக்கும் அந்த கருப்பு எல்லாம் சரியாகும், அந்த நீங்கும், அதில் இருக்கிற பூச்செல்லாம் போயிடும். இந்த மாதிரி கருவேலம் பட்டை எடுத்துக்கோங்க. நான் இது மரத்துலேருந்து எடுத்தேன். மேலே மொத்தமாக ஒரு பட்டை இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பட்டை இருக்கும். அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பட்டையை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், நீங்கள் பாக்கெட்டாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா மிக்சியிலே நம்மளால் அரைக்க முடியும். நிறைய அரைக்கிறீங்கன்னா தான் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இது நம்ம கொஞ்சம் தான் எப்பயும் செய்வோம், அதனால் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல பவுடர் ஆக்கிக்கோங்க. இது நம்ம ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது கடையிலலாம் இந்துப்பு கிடைக்கும். இந்துப்பு நீங்கள் கல்லுப்பாக வாங்கினாலும் சரி, இல்லை பவுடராக வாங்கினாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது லவங்கம் அது கூடயே சேர்த்து நீங்கள் கல்லுப்பாக இருந்தால் அரைச்சிக்கலாம். பவுடராக இருந்தால் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கருவேலம் பவுடர் நான் வீட்டில் தான் அரைச்சேன். கருவேலம் பட்டை சின்ன சின்னதாக உடச்சி வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சி ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். அது ஒரு ஸ்பூன். கடுக்கா பொடி ஒரு ஸ்பூன். அது கூட நான் எண்ணெய் சம அளவு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். அது நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் பவுடராக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம ஆயிலும் இதில் சேர்க்கறதுனால அதோட பெனிஃபிட் டபுளாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஆயிலும் நல்லது தான். நீங்கள் ஆயில் புல்லிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயிலும் நம்ம ஈறு பல்லுக்கெலாம் ரொம்ப நல்லது தான். ஒரு சிலருக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏஜ் ஆக ஆக. இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது அதில் இருக்க உப்பு நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது அதிகமாக்கும். உங்களுக்கு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி பழக்கம் அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ்ட்டை ப்ரஷ்லேயும் விளக்கலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதை கையிலையும் எடுத்து நல்லா ஈரலெலாம் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.